ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இது குட் ஈவினிங்கா, நைட் ஆயிடுச்சு. குட் நைட் தான் சொல்லணும். காலையில தாங்க வேலை முடிச்சு இன்னைக்கு 8, 9 மணிக்கு தாங்க வீட்டுக்கே வந்தேன். விடிய விடிய ஷூட்டிங் முடியவே இல்லை, தூங்கவே இல்லாம ரொம்ப டயர்டா போயிடுச்சு. அதனால நான் தூங்கி எழுந்திரிச்சு இப்பதான் ஒரு மணி நேரம் தான் ஆகுது. நைட்டே ஆயிடுச்சு, சரியான டயர்டு. இப்பதான் ஓனர் கால் பண்ணி சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. அவருக்கு சாப்பாடு வாங்க தான் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன். கொஞ்ச நேரம் அந்த கார் வார்ம் அப் ஆகணும். ஏன்னா வெயிலேயே கிடந்தது இல்ல, ரொம்ப ஹீட்டா இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்டார்ட் அப்ல பண்ணாதான் கொஞ்சம் சரி வரும். இப்போ போய் அவருக்கு சாப்பாடு ஃபோன்ல அடிச்சு சொல்லிட்டு போய் வாங்கிக்கிட்டு போகணும். இன்னைக்கு நைட்டு ரொம்ப நேரம் தூங்கியாச்சுல, கண்டிப்பா இன்னைக்கும் திருப்பி விடிய விடிய வேலை இருக்கும். நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களால முடிஞ்ச தமிழ் சொந்தங்க இங்க சவுதியிலையும் இந்தியாவில எல்லா இடத்துலயும் நிறைய இருக்கீங்க. எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சேனலை கொஞ்சம் வளர்த்து விடுங்க. வாங்க போய் பார்ப்போம். சாப்பாடு வாங்கியாச்சுங்க. அதிகமா இங்கதான் சாப்பாடு எப்போதும் ஓனர் வாங்குறாரு. வாங்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். இப்ப வீட்டுக்கு போயிட்டு அடுத்தது என்ன சொல்றாருன்னு தெரியாது. ஓனர் வந்து ஸ்டார்பக்ல போய் காஃபி இன்ட்ரெஸ்ட் சொன்னாரு. அது காஃபி வாங்கிறதுக்காக நம்ம ஸ்டார்பக் வந்திருக்கிறோம். டிரைவ் த்ரூ வழியா வாங்கிட்டு போனோம். லைன்ல நிக்கிறாங்க. வாங்கிட்டு போக வேண்டியதுதான். வாங்கிட்டு வந்து கார்லயே வச்சுட்டு வெயிட் பண்ணு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுங்கெல்லாம் பார்க்க அந்த இஸ்திரான்னு சொல்லுவாங்க, நைட்லலாம் அங்கதான் உட்காந்துருப்பாரு. அது போறதுக்காண்டி தான் இருக்காருன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மா தெரியல. அதுக்காண்டி தான் இருக்கும். ஸ்டார்பக்ல வாங்கிட்டு போனோம். வண்டி மூவ் ஆயிடுச்சு, நம்ம வாங்கிக்கிட்டு போனோம். அஸ்ஸலாமு அலைக்கும். اهلا وسهلا تفضل. واحد كول برو ميديوم. كنت برو ميديوم. ايوه حاجه ثانيه بس. تفضل. شكرا عفوا. வாங்கிட்டு அடுத்து இது வேற கவுண்டர் இருக்கும். இந்த கவுண்டர்ல போயிட்டு பே பண்ணிட்டு அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அப்ளிகேஷனுக்கு ஆஃபர் கிடைக்குங்க. அப்ளிகேஷன் ஆஃபர் வாங்கிட்டு போக வேண்டியதுதான். ஓனர் இஸ்திரால தாங்க இறக்கி விட சொன்னாரு. இப்பதான் இறக்கி விட்டேன். இறக்கி விட்டுட்டு நீ ரூமுக்கு போ, நான் உனக்கு ஃபோன் அடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டாரு. அவர் ஃபோன் அடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி வந்து ரூமுக்கு போயிட்டு வந்து கூப்பிடணும் வேண்டியதுதான். எப்படியும் மிட் நைட்ல தான் கூப்பிடுவாரு. இன்னைக்கு வேற ஃபுட்பால் மேட்ச் ஆமாங்க. சவுதியில ஹிலால்னு ஒரு டீம். சவுதியில ஃபுட்பால்ல ரொம்ப கிரேஸா இருப்பாங்க. அது நிறைய பேருக்கு தெரியும். இங்க உள்ளவங்க ஃபுட்பால் கேம் தான் ரொம்ப ஓவர் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு. அதே மாதிரி இல்லாம இன்னைக்கு அவங்க டீம் மேட்ச் இன்டர்நேஷனல் மேட்ச்ல நடந்துட்டு இருக்குது போல. அதனால ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இன்னைக்கு யார் கூடன்னு தெரியல, நாக் அவுட் மேட்ச்னு நினைக்கிறேன். அதனால வந்துட்டு ஓனர் சொன்னாரு, 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது, சீக்கிரம் போன்னு சொல்லிட்டு கரெக்டா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு 9:55 வந்துட்டு 10 நிமிஷத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது இஸ்ரா போங்கிறாரு. எங்க 18 கிலோமீட்டருக்கு 5 நிமிஷத்துல. அதுக்குள்ள நடுவுல 1000 டிராபிக் இருக்கு. அதெல்லாம் தாண்டி வந்து இப்ப விட்டுட்டேன், இறக்கி விட்டுட்டேன். அவர் போ, நான் போன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு மேட்ச் இருக்குது, அதனால வந்து ரோடு எல்லாம் பயங்கர டிராபிக் ஆயிடும். அதனால ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள நீ போய் விட்டுட்டு நீயும் போயிடு, இல்லைன்னா ரொம்ப ரோடெல்லாம் ஆக்சுவலா பிளாக் தாங்க பண்ணி வச்சிருக்காங்க. நான் இப்பதான் பார்த்தேன், நிறைய ரோடு பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க போலீஸ் வந்துட்டு. ஏன்னா ரோட்ல இவங்க வந்துட்டு சுத்த ஆரம்பிச்சிருவாங்க கார் எடுத்துட்டு இந்த ஊர்ல உள்ளவனும். அதனால இப்ப நான் அதான் மலிக் சல்மானுங்கிற ரோட தான் இப்பவே பிடிக்கிறேன். இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பாப்போம் இன்ஷா அல்லாஹ். காரை பார்க் பண்ணிட்டு லூலுக்கு தாங்க வந்தேன் சாப்பாடு வாங்கலான்னு. இன்னைக்கு ஏதாவது ஆஃபர் இருந்தது, சாப்பாடு வாங்கிட்டு போலான்னு வேணும். என்ன காலையில் ஒன்றும் சாப்பிடல இல்லை, சரி டின்னர் சாப்பிடலாமேன்னு ஓனர் இறக்கி விட்டுட்டு சரி லூலுக்கு நேராக வந்துட்டேன். சாப்பாடு வாங்கிட்டு போயிடலான்னு. என்ன வாங்குறதுனே தெரில. சிலதெல்லாம் ஆஃபர் இருக்கு, சிலதெல்லாம் ரேட் அதிகமாகவும் இருக்கு. இங்கே பிரியாணி, ஒரு செட்டிநாடு பிரியாணி ஒன்று போட்டிருக்கு, அது வாங்குறதா இல்லை இந்த ப்ரோஸ்டட் சிக்கன் வாங்குறதான்னு ஒரு யோசனையில இருக்கு. இது வாங்கலாமா அது வாங்கலாமா ரெண்டு மனசாக இருக்கு. ஆனால் 24 ரூபா 1 கிலோ போட்டிருக்காங்க செட்டிநாடு சிக்கனு. சரி நம்ம வந்துட்டு அது ஒரு 1/2 kg வாங்கிட்டு போயிடலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். சரி ஓகே, அதே வாங்கிடுங்க. யூடியூபர் மிஸ்டர் பீஸ்ட், யூடியூப்லயே பெரிய கிங் அவனோட ப்ராடக்ட் சாக்லேட்டு ஆஃபர். இதுதான் மிஸ்டர் பீஸ்டா. 17 ரூபா 95 காசு வருதுங்க சாக்லேட்லாம் ஆஃபர். நம்ம ஊருக்கு கம்மியா போட்டா தான் நம்மள மாதிரி ஆளுங்க வாங்க முடியும். நம்மள மாதிரி ஆளுங்களால வாங்கணும்னா வேற வழி இல்லையே. இதெல்லாம் ஃப்ளோர் செக்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கு. இது எல்லாமே சாக்லேட் செக்ஷன். நம்ம சாப்பாடு வாங்கியாச்சு, ஜூஸு, ஒமாலின்னு சொல்லுவாங்க ஸ்வீட்டு, சிக்கன் சிக்கன் பிரியாணி தான் இன்னைக்கு வாங்கணும். வேற எதுவும் வாங்கல. ஜாமான் வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரூமுக்கு வந்துட்டோம், பக்கத்துல வந்துட்டேன். நம்ம போய் காரை பார்க் பண்ணிட்டு, கார் பார்க் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். கார் பார்க் பண்ணிட்டு வீட்டில் போய் சாப்பிட வேண்டியதுதான். இன்னைக்கு ஃபுல்லா காலையில இருந்து சாப்பிடவே இல்லை. சரியான டயர்ட்ல தூங்கிட்டதுனால லேட்டா தானே இருந்துச்சேன். அதனால ஒரே வேலையா நைட்டே சாப்பிடலாம். பகல சாப்பிட்டா திருப்பி அந்த டைமுக்கு ஒன்று சாப்பிட்டா திருப்பி உடனே நேரத்துல திருப்பி சாப்பிடணும். 6 மணிக்கு சாப்பிட்டு திருப்பி நைட்டு 2 வேலை சாப்பிட முடியாது. ஸோ அதனால நம்ம ஒரு வேலையை சாப்பிட்டு முடிச்சிருவோம்.
அதனால எல்லா சாப்பாடு வாங்கிட்டேன். லூலுல 25 ரூபா வந்துச்சு இன்னைக்கு நைட்டு டின்னரு. செலவு தான் பயங்கரமா ஆகுது. ஹோட்டல்லையே வாங்கி தின்னுட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வேற வழி இல்லை. காரை ஆஃப் பண்ணிட்டு கிளம்புவோம். நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? நம்மளுக்கு ஹோட்டல் சாப்பாடு தான் 3 வேளையும் எனக்கு ஹோட்டல் சாப்பாடு மட்டுமே ஓடிட்டு இருக்கு. சில டைம் கடுப்பாக தான் ஆகும், ஹோட்டல் சாப்பாடையே சாப்பிட்டுட்டு இருக்கோமேன்னு. சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு ரூம் வசதி இல்லை. ரூம் சின்ன ரூம் தானே, அதனால வேறு வழி இல்லாமல் இருக்கு. பார்த்தா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால ஹோட்டல்லையும் சாப்பிட்டுட்டு போயிடுவோம். இதுதான் நம்ம ஏரியா. இந்த ஏரியா வந்து இது கொஞ்சம் புது ஏரியா தான். இங்கே அவ்வளோக்கு வீடெல்லாம் கிடையாது, கம்மியாக தான் இருக்கு. கடையும் ஹோட்டலும் இங்கே பக்கத்துல எதுவும் கிடையாது. நம்ம ரூம் இதுதான். நம்ம ரூமுக்கு